தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெறாமல் கூட்டம் நடத்தியதாக நாம் தமிழர் கட்சியின் அந்தியூர் வேட்பாளர் மற்றும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த அவருடைய கணவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்தான விவரங்களோடு செய்தியாளர் ரஞ்சித் இணைந்திருக்கிறார். ரஞ்சித், முழுமையான விவரங்களை வழங்கலாம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டம் நேற்று அந்தியூர் பகுதியில் இருக்கக்கூடிய தேர்வீதி திடலில் நடைபெற்றிருந்தது. முன்னதாக பொதுக்கூட்டம் நடத்துவதற்காக அந்தியூர் காவல்துறையிடம் உரிய அனுமதி பெற்று கூட்டம் நடத்தப்பட்டது. பொதுக்கூட்ட மேடையில் தொகுதி வேட்பாளராக போட்டியிடக்கூடிய ஆனந்தி கட்சி நிர்வாகிகளால் அறிமுகப்படுத்தப்பட்டு நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில ஆனந்தி சிறப்புரையாற்றிருக்கிறார். இந்நிலையில் நேற்று மாலை 4 மணி முதல் தேர்தல் விதிகள் நடைமுறைக்கு வந்த நிலையில் விதிகளை மீறி கூட்டம் நடத்தியதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் அறிவுறுத்தலின் பேரில் கிராம நிர்வாக அலுவலர் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் மீதும் அதே போன்று ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து அவருடைய கணவர் மீதும் புகார் தெரிவித்திருந்தார். புகார் மனுவை பெற்றுக்கொண்ட அந்தியூர் போலீசார் தேர்தல் ஆணையத்திடம் நாம் தமிழர் கட்சியினர் அனுமதி பெறாமல் கூட்டம் நடத்தியதாக வேட்பாளர் மீதும் அதே போன்று அவருடைய அந்த ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அவருடைய கணவர் மீதும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்துட்டார்கள். முறையாக காவல்துறையிடம் அனுமதி பெற்றிருந்தும் தேர்தல் விதிகள் திடீரென அமல்படுத்தப்பட்ட நிலையில் பொதுக்கூட்டம் நடத்திய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்தியூர் பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித் குமார்.